தற்போது கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. தற்போது கல்வித்துறை அமைச்சரின் இந்த அறிவிப்பு என்ன தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும்? இது ஒரு மிகச்சிறந்த அறிவிப்பாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு மாணவர் படித்துட்டு அவர் படித்தது என்னவோ அதை தன்னைத்தானே சோதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேர்வு தான். இதுல முதல் 2 என்ற போட்டியே கிடையாது. இந்த முதல் 2 என்று அறிவிப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. மாற்றாக பள்ளிகளுக்குள் ஒரு சந்தையில ஒரு மிகப்பெரிய போட்டியாக அது மாறிவிடுகிறது. எனவே அந்த சந்தையில் போட்டி மனப்பான்மையை குறைப்பதற்கு இது பெரிய அளவிற்கு உதவும். கல்வி என்பது ஒருவருடைய மேம்பாட்டுக்கான விஷயமே தவிர கல்வி என்பது ஒருவருக்கு பெருமை சேர்ப்பது அல்லது மார்க்கெட்ல ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பெருமை சேர்ப்பது என்பது அல்ல. எனவே இது வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்பு. திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, எத்தனை ஆண்டுகளாக கல்வியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? தற்போது எவ்வாறு இதில் கவனத்தில் கொள்ளப்பட்டது? அதாவது ஒரு 20 ஆண்டு காலமாகவே ஒரு வணிக போட்டி கொஞ்சம் கொஞ்சமா பெருகுது. அந்த வணிக போட்டி மிக கொடூரமாக அடையும் பொழுது மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெறவில்லை என்பதற்காக உடனுக்குடன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த 200 மார்க்குக்காக ட்ரெயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரியிலயோ மேக்ஸ்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஒரே ஒரு கேள்வியை சரியா அட்டன் பண்ணலன்னா வீட்டுக்கு உடனே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க என்கின்ற மிகவும் சோககரமான செய்தி ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டே இருந்தது. அப்போ பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டே இருந்தது. ஆனால் அது யாரும் பெரிய அளவுல காது கொடுத்து கேட்கல. இப்பொழுது அரசு காது கொடுத்து கேட்க தொடங்கி இருக்கிறது. எனவே அந்த கோரிக்கையை பரிசீலித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல முயற்சி, நல்ல வரவேற்க வேண்டிய ஒரு செய்தியாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் 200க்கு 200 மார்க் வாங்கியிருந்தாலும் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களே கிடையாது. அது அந்த குழந்தை வீட்டுல மகிழ்ச்சி அடைவாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை மற்ற குழந்தைகளும் ரொம்ப சகஜமா பழகும். இந்த மாதிரி மாலை போடுறது, தூக்கி வச்சு கொண்டாடுறது அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இது மற்றவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறது, சக மாணவனை ஒரு போட்டியாளனாக பார்க்க வைக்கக்கூடிய ஏற்பாடாக இருந்தது. அதுல இருந்து இந்த மாணவர்கள் இன்று விடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கே இது மகிழ்ச்சியை தரும். ஒரு ரேங்க் முறை கடைபிடிக்கப்படவில்லை என்றால் அது தனியார் பள்ளிகள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? அதாவது சந்தைக்கு அது நல்லது இல்லைங்க. பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டா பள்ளிக்கு இதனால எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஆனா ஒரு பள்ளிக்கூடமா செயல்படாம இந்த குழந்தையினுடைய மார்க்கை வச்சுதான் அது அடுத்த ஆண்டுக்கு மாணவரை சேர்க்க போகுதுன்னு சொன்னா அதற்கு பெயர் பள்ளிக்கூடமே கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்ச குழந்தை 20 வருஷம் கழிச்சு அது உலகத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணி ஒரு பெரிய அவார்டு வாங்கும். அப்பதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை. நான் மார்க் எடுத்து கொடுத்துட்டு இந்த பள்ளிக்கூடம் சிறந்த பள்ளிக்கூடம் சொன்னா அது எந்த வகையில நியாயமாக்க முடியும்? அப்ப மாணவர்களை வெறும் மதிப்பெண் பெறக்கூடிய இயந்திரங்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருந்தார்கள். அப்படி மதிப்பெண் பெறக்கூடிய இயந்திரங்களாக மாற்றக்கூடிய அந்த பள்ளிகள் இதனால் பாதிக்கப்படலாம். அவர்கள் இதை பாதிப்பாக உணரலாமே தவிர மற்றபடி பள்ளியாக இயங்கக்கூடிய யாருக்குமே இது எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, அதேபோல் 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு 11ஆம் வகுப்பிற்கு பொதுத்தேர்வு நடத்துவது குறித்தும் தற்போது ஒரு பரிசீலனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பிற்கு பொதுத்தேர்வு நடத்தப்படுவது அவசியமாகிறதா? கண்டிப்பாக அவசியமாகிறதுங்க. இப்ப கூட 11ஆம் வகுப்புக்கு மாவட்ட அளவுல பொதுத் தேர்வு நடக்கிறது. இப்போ மாநில அளவு பொதுத் தேர்வு நடத்த போறாங்க. அது +2 மாதிரியே +1க்கு நடத்த போறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் முழுமையாக +1 பாடத்தை படிச்சு எழுதுறதுக்கு அவங்களுக்கு பெரிய அளவிற்கு உபயோகரமா இருக்கும். டிகிரி எப்படி 3 வருஷம் கோர்ஸோ அதே மாதிரி இது ப்ரீ டிகிரி, இது ஹையர் செகண்டரின்றது 2 வருஷம் கோர்ஸ். எனவே முதல் ஆண்டு கொஞ்சம் படிக்கிறாங்க, 2ஆம் ஆண்டு கொஞ்சம் படிக்கிறாங்க. எனவே இதுல ஃபர்ஸ்ட் இயர்ல யாரும் டீடைன் பண்ண மாட்டாங்க. அவங்க செகண்ட் இயர் படிக்க போயிருவாங்க. 1-2 பேப்பர் அரியர்ஸ் இருந்தா கூட அவங்க செகண்ட் இயரோட சேர்த்து எழுதலாம். இல்ல முன்னாடியே இன்ஸ்டன்ட் எக்ஸாம்லயோ கம்பார்ட்மெண்டல் எக்ஸாம்லயோ அவங்களால கிளியர் பண்ணிக்க முடியும். அதனால குழந்தைகளை கூட அது எந்த வகையிலும் பாதிக்காது. எனவே ஃபர்ஸ்ட் இயருக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்ற ஒரு முடிவு அரசாங்கம் எடுக்குமே ஆனால் நிச்சயமாக ஒரு 20 ஆண்டுகள் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கணும். அது மாணவர்களுக்கு நிச்சயமா நன்மை பயக்கும். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வணிக நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு இது ஒரு பின்னடைவை தரும். அதாவது ரேங்க் முறை கடைபிடிக்கப்படாததனாலும் தற்போது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது பற்றியும் ஒரு வணிக நோக்கத்தில் செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே எந்தெந்த பள்ளிகள் எல்லாம் வணிக நோக்கத்தோடு செயல்படுது அப்படிங்கிற உண்மை நிலை இதன் மூலமா தெரிய வந்துருமா? கண்டிப்பாக தெரிய வந்துருங்க. இதை பற்றி யாருமே கவலைப்படல. நாங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தியிருக்கோம், நான் நல்லா நடத்தினதால பிள்ளை போயிட்டு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிசல்ட்டை பத்தி எதுக்கு கவலைப்படணும்? அவங்க வேலை முடிஞ்சு போச்சு இல்ல. ஒரு ஆசிரியர் தான் செய்ய வேண்டிய பணியை கிளாஸ் ரூம்ல செஞ்சு முடிச்சிட்டாரு.
இப்ப அந்த குழந்தை போய் தேர்வு எழுதியிருக்கு, அந்த குழந்தை வெற்றி பெற்றுடுச்சு. அப்ப அந்த குழந்தை தன்னுடைய உழைப்பின் மூலமாக ஆசிரியர் முன்வைத்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அது தன் திறனை வளர்த்துக் கொண்டு தான் வளர்த்துக் கொண்ட திறனை வெளிப்படுத்தி இருக்கு. இதுல ஆசிரியருக்கோ அல்லது இவர்களுக்கோ என்ன, அந்த குழந்தையா இனி சொல்லணும் இவர்தான் என் டீச்சர்ன்னு சொல்லிட்டு, இதுதான் என் பள்ளின்னு சொல்லணும். அதுதானே பள்ளிக்கு உண்மையான மரியாதையாக இருக்கும். அதற்கு பதிலாக பள்ளிக்கூடமே அந்த குழந்தையோட போட்டோவை போட்டு இந்த குழந்தை என் ஸ்கூல்ல 200 எடுத்ததுன்னு சொன்னா அதற்கு பேர் வணிக போட்டி என்று சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும்? எனவே அப்படிப்பட்ட ஒரு அன்எத்திக்கல் பிராக்டிஸ் எல்லாம் இதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வரும் நம்புறோம். அன்எத்திக்கல் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி ரேங்க் முறை கடைபிடிக்கப்பட்டதால் உளவியல் ரீதியில மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருந்தாங்க? பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு மதிப்பெண் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிற சம்பவம் நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்குங்க. ரிசல்ட்டே வர்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு 1 மார்க் போயிடும், 5 மார்க் போயிடும், ஐயோ எங்க அப்பா எவ்வளவு டியூஷன் அனுப்பினாரு, எவ்வளவு நேரம் செலவு பண்ணாரு, எங்க அம்மா எப்படி எல்லாம் எனக்கு சோறு ஊட்டினாங்க, அதனால எனக்கு வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு ஒரு மதிப்பெண் ஒரு மிகப்பெரிய விஷயமாக அந்த ஒரு மதிப்பெண் பெற்றுவிட்டால், அந்த 200க்கு 200 பெற்றுவிட்டால் இது உலகமே தன் கைக்கு விட்டது போல ஒரு தோற்றத்தை கொடுத்ததுனால இது வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுனால அது பல விதமான கோளாறுகளை மாணவர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதேபோல் +1 +2 போன்ற பள்ளி பாடத்திட்டத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இதுவும் ஒரு வகையில் தேசிய அளவில் மாணவர்களை தயார்படுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு நோக்கமாக பார்க்கலாமா? தேசிய அளவுன்ற ஒன்று கிடையவே கிடையாது. இது பன்முக பண்பாட்டை கொண்ட நாடு. எனவே தமிழ்நாட்டுக்கு என்று தனியாகத்தான் ஒரு பாடத்திட்டம் உருவாகும். அந்த பாடத்திட்டம் வேறு எந்த பாடத்திட்டத்தை விட சிறந்த பாடத்திட்டமாக அமையும். ஏன்னால் கல்வி என்பது ஒரு பண்பாட்டினோட கூறு. தெரிந்ததிலிருந்து தான் தெரியாதது என்பதுதான் கல்வியினுடைய நோக்கமே. எனவே தெரிந்ததிலிருந்து தெரியாதது என்கின்ற அடிப்படையில இந்த மாநிலத்தினுடைய பண்பாட்டு சூழலுக்கேற்ப அது கணிதமாகட்டும் அறிவியலாகட்டும் எல்லாவற்றுக்குமே ஒரு சிறந்த ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குற முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. அது இந்த மாநிலத்தினுடைய பாடத்திட்டமாக இருக்கும். அந்த பாடத்திட்டம் வேறு எந்த பாடத்திட்டத்தோடு ஒப்பிட்டாலும் சிறந்ததாக அமையக்கூடிய வகையில நிச்சயமாக உருவாக்குவார்கள். ஆனா அதே மாதிரி இப்போ +1 +2 பாடத்திட்டத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யார்ட்டையுமே இல்லையே? கண்டிப்பாக கிடையாது. அதற்கான முயற்சியில ஏற்கனவே 14-15 அது நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டியது. 2013 அது எழுதி முடிச்சாங்க. அது 3 ஆண்டு காலமாக அது வராமல் இருந்தது. இப்ப அந்த பாடத்திட்டம் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற அந்த பாடத்திட்டத்தை மீண்டும் எடுத்து மறு ஆய்வு செய்து அதை அப்டேட் பண்ணி ரிவைஸ் பண்ணி அதை ஒரு ஃப்ரெஷ்ஷா அடுத்த கல்வி ஆண்டுல அவர்கள் இதை உடனே இந்த கல்வி ஆண்டுல செய்யுங்கன்னு சொன்னா அது யாராலும் செய்ய முடியாது, அப்படி செய்யவும் கூடாது. அடுத்த கல்வி ஆண்டுல ஒரு நல்ல ஒரு +1 +2க்கான ஒரு பாடத்திட்டத்தை நிச்சயமாக அறிமுகப்படுத்துவார்கள். அதே மாதிரி மாற்றத்துக்காக தற்போது ஒரு குழுவும் கூடி ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுல கல்வியாளர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அதாவது வெறும் படித்து விட்டு தேர்வு எழுதக்கூடிய ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றி அதை செயல் வழியோடு சமூகத்தோட சிந்தித்து எழுதக்கூடிய வகையில அந்த பாடத்திட்டம் அமைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் இப்ப பாடத்திட்டத்தை மாற்றிட்டு இருக்காங்க. அது ஜுவாலஜியா இருக்கலாம், பாட்னியா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று எந்த பாடமாக இருந்தாலும் என்ன வகுப்பறையில் படிக்க போகிறார்களோ அதை சமூகத்தோட ஒட்டு பார்ப்பது. தாவரவியல்னா அந்த பூங்காக்கு போறது, உயிரியல் படிக்கிறாங்க, ஜுவாலஜி படிக்கிறாங்க, இலங்கியல் படிக்கிறாங்கன்னா அவங்க அதற்குண்டான மருத்துவமனைக்கு போவது, இப்படியான சில மாற்றங்களோடு இதை யோசிக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு வருகிறது என்பதை நாம் போக போகத்தான் பார்க்க முடியும். இப்போது அடுத்தடுத்து சில மாற்றங்களை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இதன் மூலம் வெறும் ஒரு வியாபார நோக்கமாக மட்டுமே புத்தக புழுக்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அவர்களை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளாக இதெல்லாம் பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஒரு சி.வி. ராமன், ஒரு சீனிவாச ராமானுஜம், ஒரு அம்பேத்கர், ஒரு பெரியார் என பல்வேறு துறை சார்ந்த மிகப்பெரிய வல்லுநர்களை மீண்டும் தமிழகம் உருவாக்கும் என்ற நம்பிக்கையை இந்த மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது.